ஐஸ்வர்யம்மா, பார்வதி, அந்த பொண்ணோட போட்டோவை நல்லபடியா வரைஞ்சு முடிச்சாச்சு. அம்மா அந்த போட்டோவை பார்த்து அந்த பொண்ணு தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஆண்டி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உன்னோட செல்போனுக்கு அந்த பொண்ணு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன், உடனே பாரு. சரி, அப்ப நான் அந்த போட்டோவை பார்த்துட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன் ஐஸ்வர்யம்மா. சரி பார்வதி, பார்த்துட்டு கூப்பிடு. சரி. என்னமா ஆச்சு? இல்ல, சுத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளி போய் பாருமா. தள்ளி நின்னு பாரு. அங்க நின்னு பாரு. கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாரு. என்ன ஓபன் ஆயிடுச்சா? நெட் கிடைக்கவே மாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி பாருமா. கீழே இறங்கி பாரு. கீழே இறங்கி பாரு. ஐயோ, நீ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறத பார்த்தா எனக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுமா? என்ன கிடைச்சதா? கிடைச்சிருச்சு, டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. அப்பா, என்னாச்சு பார்வதி? ஏன் முகல்ல ஒரு மாதிரி இருக்கு? இந்த போட்டோல இருக்கிற பொண்ண நான் பாத்திருக்கேன். இவ பேரு இந்துமதி. எங்க காட்டு? பார்வதி, இந்த பொண்ணை எங்க பார்த்த? எப்படி தெரியும் உனக்கு? அவங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும், பணம் வேணும் பணம் வேணும்னு ரோட்ல எல்லார்கிட்டயும் கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தான் கோவிலுக்கு செலுத்த வேண்டிய காணிக்க பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுத்து உதவி பண்ணேன். பாத்தியா, செஞ்ச தர்மம் எப்போதுமே தலை காக்கும். இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு உதவி பண்ணுவா. முதல்ல இந்த விஷயத்தை ஐஸ்வர்யா அம்மா கிட்ட சொல்லணும். இந்த பண்ணு பண்ணு பண்ணு. யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த போட்டோ விஷயமா தான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ அருண் தம்பிக்கு போடு. என்ன, அந்த பையன் நம்பர் பிஸியா இருக்கா? ஆமா. எல்லாரும் இந்த போட்டோ விஷயமா தான் பேசிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். அம்மா அம்மா, பாரு பாரு பாரு. ஐஸ்வர்யா அம்மா தான். பேசு பேசு. ஐஸ்வர்யா அம்மா. சொல்லு பார்வதி. நீங்க அனுப்புன அந்த போட்டோல இருக்கிற பொண்ண நான் பாத்திருக்கேன். அப்படியா? அருண், பார்வதிக்கு அந்த பொண்ணு தெரியுமா? என்னது? குடு. அனி, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க பாத்தீங்க? அந்த பொண்ணு அவ பாத்திருக்காளா? அது வந்து சின்னையா, அனி, இப்ப அந்த பொண்ணு எங்க இருப்பா? அவளை போய் எப்படி பாக்குறது? அந்த பொண்ணோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா? அட்ரஸ் எதுவும் இல்ல சின்னையா. ஆனா அவங்க அம்மா ஜிகே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொன்னா. அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா நம்மளுக்கு அட்ரஸ் கிடைக்கும். சூப்பர் அனி, அந்த பொண்ணை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். லேட் பண்ண வேணாம் சின்னையா, உடனே கண்டுபிடிங்க. ஓகே அனி, நீங்களும் அந்த ஹாஸ்பிட்டல் வந்துருங்க. அப்பதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நாங்க இப்பவே கிளம்புறோம். பார்வதிக்கு அந்த பொண்ணு எப்படி தெரியுமா? அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆபரேஷன் சொல்லி ரோட்ல போற வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் பணம் கேட்டு அழுதுட்டு இருந்திருக்கா. அண்ணி பார்த்து அந்த பொண்ணுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இப்ப
அந்த பொண்ணு எங்க இருக்காளாம்? அது அன்னைக்கும் தெரியலன்னு சொன்னாங்க. ஆனா இது ஒரு ஹாஸ்பிட்டல், ஜிகே ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம்னு சொன்னாங்க. பார்வதி சொன்னது கரெக்ட் தான். நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய் விசாரிச்சா நமக்கு அட்ரஸ் கிடைக்கும். சரி சரி வா. வா இப்பவே கிளம்பலாம். ஐயோ, இவனுங்க இப்படியும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. நீ என்ன ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டியோ? இப்ப என்ன பண்ணி தடுக்கிறது? வீட்ல கலவரமா இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி கலவரம் அங்க இல்ல, நமக்கு தான் நந்தினி. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? இந்த வானர் அருண் இருக்கானே, அவன் எங்கேயாவது சும்மா இருக்கானா? எவனோ ஒருத்தன் கோயம்பேடு மார்க்கெட்ல கூறு கட்டி விக்கிறவன் மாதிரி கூட்டிட்டு வந்தான். அவன் என்னமோ இந்த படத்தை எல்லாம் ஒட்ட வச்சு காணாம போனவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்துருவானாமா. அவன் அகிலா சொல்ல இது மூக்கு, இது கண்ணு, இது காது, இது பல்லுன்னு இங்கிருந்தோ எல்லாத்தையும் ஒட்ட வச்சு கடைசியில அந்த பொண்ணை கரெக்டா வர வச்சுட்டான். அந்த போட்டோவை எனக்கு வேற அனுப்பியிருக்கா நந்தினி. நான் உனக்கு அனுப்புறேன் பாரு. விடுங்க ஆண்டி. உருவத்தை தானே வரைஞ்சானுங்க, அதை வச்சு எப்படி அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடியும்? வாய்ப்பே இல்ல ஆண்டி. ஐயோ இல்ல நந்தினி, அங்கதான் கதையிலே ஒரு ட்விஸ்ட். இவனுங்க அந்த போட்டோவை இந்த மூத்த மருமக இருக்காளே முந்திரி கொட்டை, அந்த முந்திரி கொட்டைக்கு அனுப்பி வச்சாங்க. அவ உடனே இந்த போட்டோவை பார்த்துட்டு எனக்கு இந்த பொண்ணு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கறேன் வாங்கன்னு இவங்க கிட்ட சொல்லிருக்கா. இந்த பார்வதி எங்க குறுக்க வந்தா? ஆமா, அவ குறுக்க வராம இருந்தாதான் ஏன் வரலன்னு கேட்கணும். அவ ஏதோ ஜிகே ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்க வாங்க, அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிருக்கா. இந்த அருணும் ஐஸ்வர்யாவும் முதல்ல வரிஞ்சு கட்டிக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது நந்தினி? இவ ஒருத்தி. என்ன நந்தினி, ஏதாவது யோசிக்கிறியா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ, இந்துமதியை தேடி ஹாஸ்பிட்டல் போறதை விட அவ வீட்டுக்கு போனா அவளை லாக் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்க அந்த பொண்ணை தேடி வந்திருக்கோம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ளீஸ். ஒரே பேர்ல 4-5 பேர் அட்மிட் ஆயிருந்தா எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் சார். ஆனா நீங்க பேஷண்ட் பேரே தெரியாம டீடைல் கேட்டா எப்படி சார்? அவங்க எந்த வார்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்ற மாதிரி ஆபரேஷன் பண்ணவங்க 6 பேர் இருக்காங்க மேடம். 6 பேரா? அதுல லேடிஸ் எத்தனை பேர்? 4 பேர் மேடம். அப்போ அந்த 4 பேரும் எந்தெந்த ரூம்ல இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வேலைச்சேரி போகணும். 104, 107, 108. தேங்க்யூ சிஸ்டர். எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டா போங்க சார். ஓ தேங்க்ஸ். இந்துமதி இங்க யாரும் அப்படி இல்லையே. ஓ, இங்க இல்ல சின்னையா. அடுத்த ரூம்ல போய் பார்க்கலாங்க நீ.
இந்துமதி, யார் நீங்க? என் மகளை எதுக்காக விசாரிக்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயமா இந்துமதிய பார்க்கணும். இப்ப அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க மாமா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வரேன்னு இப்பதான் பெங்களூர் கிளம்பி போனா. அவங்க இங்க இருந்து கிளம்பி போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? அம்மா, இந்து டைரக்டா பெங்களூர் போறாங்களா இல்ல வீட்டுக்கு போயிட்டு போறாங்களா? அவ வீட்டுக்கு போயிட்டு தான்ப்பா போவா. எதுக்காக இதெல்லாம் விசாரிக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரு? நாங்க எல்லாருமே இந்துமதிக்கு வேண்டியவங்க தான். உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? நாங்க நேரா போய் மீட் பண்ணிக்கிறோம். சரிம்மா, சொல்றேன். ஒரு நிமிஷமா, இப்ப சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. சரிம்மா. சரிங்க. அதோ இந்துமதி ஊர் கிளம்பிட்டா போல இருக்கு. வா போலாம். நில்லுங்க. இந்துமதி, சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா? ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு ஆபரேஷன் பணம். ஆமா, ஞாபகம் இருக்கு மேடம். அ, அ. நீங்க மட்டும் இல்லனா எங்க அம்மாவை காப்பாத்திருக்கவே முடியாது மேடம். நல்ல நேரத்துல பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க. உங்களை பத்தின எந்த விவரத்தையுமே சொல்லாம போயிட்டீங்களே மேடம். அதனாலதான் என்னால உங்களுக்கு நன்றி கூட சொல்ல முடியல. எங்க அம்மாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மேடம். உன்னோட நன்றியெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு உன்னால ஒரு உதவி ஆக வேண்டியது இருக்கு. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கோம். உங்க பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறேன் மேடம். இல்ல, நான் பணத்துக்காக உன்னை தேடி வரல இந்துமதி. உன்னால எனக்கு வேற ஒரு உதவி வேணும். என்ன உதவி மேடம்? சொல்லுங்க. போலீஸ் ஃபங்க்ஷன்ல அகிலாமா கூட வந்தது நீதானே? சொல்லுங்க இந்துமதி. அம்மா கிட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டரை ஏமாத்திட்டுதா சொல்லி ஹால்குள்ள போனது நீங்க தானே? என்ன தயக்கம்? சொல்லுங்க. ஆமா, நான் தான். உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்ச அம்மாவுக்கு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும்னா நீ வேணும் இந்துமதி. ஆமா இந்துமதி, அம்மாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு நீங்க எங்க கூட வரணும் இந்துமதி. ஆமா இந்துமதி, தயவு செஞ்சு எனக்காக நீ இந்த உதவிய பண்ணணும். நீ எங்க கூட வந்தாதான் எங்க அகிலாமாவோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதைய காப்பாத்த முடியும். நீ மட்டும் இப்ப எங்க கூட வரலன்னா நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கிற அகிலாமா ஜெயிலுக்கு போற நிலைமை உருவாயிடும். தயவு செஞ்சு வா இந்துமதி. எங்க கூட வந்து அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மையை சொல்லுங்க. அது போதும். இங்க பாருங்க, இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வாங்க. நான் செஞ்ச உதவிக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னியே. உன் நன்றி கடனை செலுத்த இதுதான் சரியான நேரம். வந்து உண்மையை சொல்லு. வரேன், வந்து உண்மையை சொல்றேன் மேடம். சின்னையா, நீங்க இந்துமதி அழைச்சிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்துங்க.
நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். எனக்கும் புரியுது அண்ணி. நான் உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டே போறேன். வந்து கார்ல ஏறுங்க. ஆ, ஆமா பார்வதி, போற வழியில நீ இறங்கிக்கோ, இப்ப வந்து ஏறு. இல்ல, நீங்க முதல்ல இந்துமதியை கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி நிறுத்துங்க. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். போங்க, சீக்கிரமா போங்க. சரிங்க அண்ணி. போங்க. வாங்க அண்ணி. நந்தினி சொல்லு, எல்லாம் சக்சஸ் தானே? இந்துமதியை உன் கஸ்டடியில எடுத்துட்டல? சாரி ஆண்டி, நான் அங்க போறதுக்குள்ள இந்துமதி வீட்டுக்கு போய் அவளை அவங்க கூட கூட்டிட்டு போயிட்டாங்க. என்ன நந்தினி சொல்ற? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? இங்க போலீஸ், பிரஸ், மீடியான்னு எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் இங்க வந்து நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சது. நாம அகிலாவ ஜெயிலுக்கு அனுப்புற விஷயத்துல எல்லாம் மண்ணு போடுறது இருக்கட்டும். முதல்ல நாம 2 பேரும் உள்ள போயிடுவோம். அது தெரியுமா உனக்கு? என்னால மறுபடியும் ஜெயிலுக்கு போக முடியாது நந்தினி. இப்ப வேற வழி இல்ல ஆண்டி. நான் அங்க கிளம்பி வரவும் முடியாது. நீங்க தான் அங்க கூடவே இருந்துகிட்டு ஏதாவது செஞ்சு இந்துமதிய வாயடைக்க பாருங்க. தேவைப்பட்டா அவளோட கதையை முடிச்சிருங்க. என்னது, கொலையா? நந்தினி, என்ன விளையாடுறியா? என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது. சரி, அவளை ஏதாவது செஞ்சு அவ வாயை திறக்க முடியாத அளவுக்கு பாத்துக்கிறேன். பாக்குறேன்னு சொல்லாதீங்க ஆண்டி. இந்துமதி பிரஸ் முன்னாடி உண்மையை சொல்ல கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிங்க. தடுக்கிற வழியை தேடுங்க. இவள மொத்தத்துல நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போறேன் போல இருக்கு. அருண், இவதான் அந்த பொண்ணா? ஆமாப்பா, இதுதான் அந்த பொண்ணு. அப்பா, அம்மா எங்க? அப்பா, அம்மா வராங்க. பெண் சிங்கம் வந்துடுச்சு. இது சும்மாவே கர்ச்சிக்கும். இன்னும் கையில வாய்ப்பு கிடைச்சா ஆண்டவா. பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க, தொலைய குனிஞ்சிட்டு நிக்கிற. நீ மட்டும் அன்னைக்கு அங்கேயே எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லியிருந்தன்னா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. நல்ல வேளை இப்பவாவது வந்தியே. அருண், அம்மா, ரொம்ப ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சிருக்கேன். கிரேட் ஜாப். தேங்க்யூ. அம்மா, என்னம்மா எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல என்ன நடந்ததுன்னு பிரஸ் முன்னாடி சொல்லுங்கம்மா.
நான் பேசலாமா? பேசுங்க மேடம். ம். இன்ஸ்பெக்டர் துரைமாணிக்கம் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு ஒரு பாதி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இன்னொரு பாதி எனக்கும் இங்க நிக்கிறாளே அந்த பொண்ணு, எங்க 2 பேருக்கும் மட்டும்தான் தெரியும்.